சென்னை மாநகராட்சியில் செல்லப்பிராணிகளுக்கு ராபிஸ் தடுப்பூசி செலுத்த இன்னும் 2 நாட்களே அவகாசம் வழங்கப்பட்டுள்ள நிலையில் புளியந்தோப்பில் மாநகராட்சி கருத்தடை மையத்தில் செல்லப்பிராணிகளுடன் நீண்ட வரிசையில் பொதுமக்கள் காத்திருக்கின்றனர். விவரங்களை செய்தியாளர் முனாஃப் வழங்க கேட்கலாம். முனாஃப், வணக்கம். விவரங்கள் என்ன, சொல்லலாம்? இன்னும் 2 நாட்களுக்குள் வீட்டில் வளர்க்கக்கூடிய செல்ல பிராணிகளுக்கு ராபிஸ் தடுப்பூசி செலுத்தாவிட்டால் 5000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என பெருநகர சென்னை மாநகராட்சி அறிவித்துள்ள நிலையில காலை 5 மணி முதல் பெருநகர சென்னை மாநகராட்சியின் நாய்கள் கருத்தடை மையம் மற்றும் மருத்துவமனையில் நீண்ட வரிசையில் செல்லப்பிராணி உரிமையாளர்கள் காத்திருக்கிறார்கள். சென்னை மாநகராட்சி சார்பாக கடந்த 2 ஞாயிற்றுக்கிழமைகளில் சிறப்பு முகாமானது மாநகராட்சிக்குட்பட்ட பகுதியில் 7 இடங்களில் நடத்தப்பட்டது. அதே போல வரும் ஞாயிற்றுக்கிழமையும் சிறப்பு முகாமானது நடைபெற இருக்கிறது. அதுதான் கடைசி நாள் என்பதும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை செல்ல பிராணிகளுக்கு உரிமம் பெற கடைசி நாள் என்பதாலும் அதன் பிறகு செல்ல பிராணிகளுக்கு ராபிஸ் தடுப்பூசி செலுத்தாமலும் சிப்பு பொருத்தப்படாமலும் உரிமம் பெறாமல் இருந்தாலும் 5000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ள நிலையில இன்னும் 2 நாட்கள் உள்ள நிலை காரணமாக காலை 5 மணி முதலே செல்ல பிராணிகளுடன் ராபிஸ் தடுப்பூசியை செலுத்துவதற்காகவும் அந்த மைக்ரோ சிப் பொருத்துவதற்காகவும் இந்த செல்லப்பிராணி உரிமையாளர்கள் காலை முதலே நீண்ட வரிசையில் காத்திருக்கிறார்கள். நாய்கள் அந்த முகக்கவசம் அணியாமலே பல பேர் இங்கே குவிந்திருக்கிறார்கள். ஒரு நாய்க்கு ஒரு நாய் சண்டையிட்டு தொடர்ந்து இங்க பெரும் பதட்டமான சூழல் தான் காணப்படுகிறது. இந்த விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.